ஹாய்ங்க. ஒரு 5 மினிட்ல கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? இந்த சாரீ தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். இது மேரேஜ் டைமில் நான் எடுத்த இந்த சாரீ. சுத்தமாகவே எனக்கு சாரீ கட்டவே தெரியாது. பட் ஆனால் சாரியில் வந்து இந்த மேக்கப் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சன்ஸ்க்ரீன் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, டாட் அண்ட் கீழே வந்து வாட்டர் மெலன் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 மந்த்தாகவே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து ஃபேஸ்லாம் ரொம்பவே பிளாக்காக இருந்துச்சு. இப்போ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே ரிமூவ் ஆகியிருக்கு. அதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் தான் ஒர்க் ஆகுதுனால அது கண்டிப்பாக நான் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் ஒரு சின்னதாக வந்து ஸ்டட்டு போட்டிருந்தேன். அதெல்லாம் கழட்டிட்டு சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கழட்டிட்டேன். ஃபேஸஸ் ஸ்கேனரில் ஷேட் நம்பர் 2 அந்த ஐப்ரோ கிட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நேச்சராக இருக்கும் அது. இந்த மாதிரி பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப நேச்சராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, அதை அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஷேப் பண்ணோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும், நேச்சராக இருக்கும். உதடு வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சா, ஸோ வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம லிப்ஸுமே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது வந்து ஃபாக்ஸ்டைலில் யூஸ் பண்ணுறேன். மாவ் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் அது. நெக்ஸ்ட்டு இந்த காஜல் வந்து சொல்லவே வேணாம். ட்ரெண்ட்ஸில் வந்து 99 ருபீஸ் இந்த காஜல், அதான் யூஸ் பண்ணேன். சேம் ஐலைனருமே 99 ருபீஸ். அது வந்து ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினேன் நான். இது ரெண்டுமே போட்டுட்டு ரொம்ப டார்க்காக போடாமல் லைட்டாக, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லிப் லைனர் தாங்க. டார்க் ஷேடு, அதாவது ஸ்விஸ் பியூட்டியில் தான் நான் ஆர்டர் பண்ணுவேன் எப்போவுமே. இது டார்க் சாக்லேட் ஷேட் நம்பர் 12. மறக்காமல் இதை வாங்கி வச்சுக்கோங்க. டஸ்கி கலர் அதில் இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிறவங்களுமே இது யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். இது கூட நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் ஆட் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் வந்து மெரூன், அதுவும் ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினேன். இந்த லிப் லைனருக்கும் இந்த லிப்ஸ்டிக்கும் வேறு லெவல் காம்பினேஷன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், ஒரு ஃபேஸே வந்து எனக்கு ப்ரைட்டாக இருக்க மாதிரி காமிக்கிறதில்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரீ கட்டுறதுலாம் எனக்கு ரொம்பவே புதுசு. இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு யோசித்தேன், ஃப்ரீ ஹேரே விட்டுடலாமா இல்லை நம்ம தலை பின்னி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கம்மல் வந்து இது நான் மேரேஜ் டைமில் வாங்கினது. இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. இதுதான் வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்லாம் பண்ணும்போது இது மட்டும்தான் போடுவேன். இது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. நீங்களும் உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுவுமே இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கும். பட் ஆனால் இந்த சாரீ கொஞ்சம் நல்லா பெருசாக ஜும்கா மாதிரி போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது? பொட்டு எடுத்து நாக்கில் இப்படி வச்சு தொட்டு வைக்கிற மாதிரி எனக்கு அது பழகிடுச்சு. அது அப்படியே சின்ன வயசுலேருந்து நான் பழகிட்டேன். பொட்டு வந்து லைட் ப்ளூ கலர் அந்த மாதிரி இந்த சாரீ கலரில் ஒரு பொட்டு. இது வந்து நான் எங்கே வாங்கினேன் தெரியுமா? கிராஸ்பில் வாங்கினேன். குட்டி டப்பா 30 ருபீஸோ என்னமோ. அப்புறம் இந்த பேங்கிள் வந்து எனக்கு வளகாப்பில் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதிலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். 3 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது சிம்பிளான ஒரு மேக்கப்பு. ரொம்பவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு லுக் இது. ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, 2 சைடும் எடுத்து ஒரு சின்ன ஹேர் பின் மாதிரி புஷி கிளிப் சொல்லலை, அது குத்தியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு சாரீ கட்ட தெரியாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நானாக சாரீ கட்டினது. இதுதான் ஆல்ரெடி கட்டி வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் அது கொஞ்சம் நார்மலான சாரீஸ் மாதிரி. இது வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லுக். கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஃபங்க்ஷன்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீ ஹேரே விட்டுருந்துருப்பேன். இன்றைக்கி பங்குனி உத்திரம்ன்றதுனால வீட்டில் சாமி கும்பிடணும். ஸோ வந்து நான் தலைவாரி பின்னிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நார்மலான ஹேர் ஸ்டைலுங்க, நம்ம வீட்டில் பின்னுவோம்ல இருக்கும்போது, அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன். பட் ஆனால் நம்ம டைட்டாக பின்னுவோம். இது கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னோன்னா நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நமக்கு முடி வந்து தின்னாக இருந்தாலுமே இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி காமிக்கும்.
இந்த குங்குமம் நேம் வந்து சிங்காரி குங்குமம். எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இருக்கும். அதில் கொஞ்சம் இந்த ஜிக்னா மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரைட்டாக எடுத்து கொடுக்கும் நமக்கு. நம்ம ஃபேஸே ரொம்ப ஹோம்லியாக அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் குண்டாக இருக்கிறேன், ஸோ வந்து சாரீ கட்டினா உனக்கு நல்லா இருக்காது, ஷார்ட்டாகவும் இருக்க, அதனால் இது என்னங்க குண்டாக இருக்கவங்க இப்போ சாரீ கட்டக்கூடாதா? எல்லாருமே நம்ம என்ன வேணால் சொல்லிட்டோம், நம்ம மனசு தான். நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன நான் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதிலெல்லாம் வந்து உடன்பாடு கிடையாது. இந்த ஷார்ட்டாக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு, குண்டாக இருந்தால் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து நமக்கு தெரியும்ல இந்த ட்ரெஸ் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் போட்டுப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்லோமோ வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி சாரீ கட்டி அந்த கனவை நான் நிறைவேற்றிட்டேன். கடைசியாக ஒரு நாள் பண்ணி காமிச்சு விட்டேன். அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நல்லா பேச ட்ரை பண்ணுறேன். நான் எனக்கு இந்த மோட்டிவேட்டாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறேன். இந்த மேக்கப் பண்ணிவிட்டு இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது உண்மையிலுமே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்களுக்குலாம் வந்து ஒரு அப்ரிஷியேட் தான் நம்ம பண்ணணும். பேசவே வரல, ஆக்சுவலாக எப்படி பேசுகிறதுனே தெரியல. வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் நல்லா பேசுகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. கண்டிப்பாக நான் அந்த மாதிரியும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.